ஹாய்ங்க வணக்கம். இந்த சிலைய பாருங்கள், குபேரர் சிலை. இந்த சிலை வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். இதை வந்து கழுவுறது துடைக்கிறதுன்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஷேட் ஆகிடுச்சு, பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் உடையலை, எங்கேயுமே வீரல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது சிலை. தூக்கி போட மனசு இல்லாமல் சரி நம்மக்கிட்ட பெயிண்ட் இருக்குது, பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் க்ரீன், ஒயிட்டு, கோல்டு கலர் எடுத்திருக்கேன். என்கிட்ட இதே ப்ரௌன் கலர் இல்லை. இப்போது நம்ம கலர் மாற்றி கொடுக்கறதுனால ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீன் கலர் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட ஒயிட் கலரும் வந்து ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. அதனால் நான் க்ரீன் கலரே 2 தடவை பண்ணிடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். 2 ஷேடாக கொடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு முறை இப்போ கொடுத்துட்ருக்கேன். க்ரீன் கலர் உடம்பு ஃபுல்லாக க்ரீன் கொடுத்துடலாம். ரொம்ப நல்லா இருந்தது பண்ணும்போதே பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி குபேரர் சிலைலாம் வீட்டில் அங்கங்கே வைக்கும்போது நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டேன். இந்த ஜுவல்ஸுக்கு மட்டும் கோல்டு கலர் கொடுக்கணும். இது இன்னொரு ஷேடு வந்து க்ரீன் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கோல்டு கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் காயட்டும், சீக்கிரமாக காஞ்சிரும். பாருங்க காஞ்சிருச்சு, ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சிரும். இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து இது கூட நான் வந்து இப்போ புதுசாக வாங்கலை, ப்ளவுஸுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்தது தான். அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததை வச்சு இப்போது பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல்லாக செகண்ட் கோட் மறுபடியும் கொடுத்துட்டு நல்லா அதுக்கப்புறமா கோல்டு கலர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி குபேரர் சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வாசப்படிக்கு மேலே வீட்டை பார்த்த மாதிரி இந்த சிலையை வைக்கும்போது நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நெகட்டிவ் எனர்ஜியோடு நம்ம வீட்டுக்குள்ளே யாரையும் வர விடாது. நம்ம பூஜை பண்ணும்போது சூடமோ தூபமோ காமிச்சிக்கலாம். ரொம்ப நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும் இந்த மாதிரி சிலைகளை வைக்கிறதுனால. இப்போ இந்த கோல்டு கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து வேறு சின்ன ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து சின்ன சின்ன இடத்துல பெயிண்ட் பண்ண போகிறோம், ஜுவல்ஸு அந்த மாதிரி எல்லாத்துக்கும். அதுக்காக சின்ன ப்ரஷ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அந்த க்ரீன் கலர் மேலெலாம் படாமல் மெதுவாக கொடுத்துக்கலாம். இந்த காயின்ஸ்லலாம் கூட கோல்டு கலர் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கோட் கொடுத்தா போதும், ஏன்னா ஏற்கனவே கோல்டு கலர் தான் இருக்குது. அதனால் ஒரு முறை பண்ணாலே போதும். இந்த இடத்துல கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் அது உடையலை. வாங்கும்போதே அப்படியே தான் இருந்திருக்கு, கவனிக்காமல் வாங்கி. இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. இவ்வளோ நல்ல சிலையை தூக்கி போடலான்னு இருந்தோம், ஆனால் எதுவுமே செலவில்லாமல் வீட்டில் இருந்த பெயிண்ட்டை வச்சே பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு புது சிலையை உருவாக்கின மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி நம்மக்கிட்ட வீட்டில் பெயிண்ட் இல்லைன்னா கூட இது ஒரு பாட்டில் வந்து 25 ரூபா தான். இந்த மாதிரி வாங்கி கூட நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிலையெல்லாம் வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 300-400 ரூபாய் இருக்கும். இந்த காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நைஸாக ஒன்றுமே இல்லாமல் எழுதாமல் இருந்தது. அதனால் நான் அதில் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த எனக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ்லாம் அதில் எழுதி விட்டுட்டேன் சும்மா. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. பெயிண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நான் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனுடைய சிரிப்பு பாருங்கள், பொக்கவாய் வச்சு சிரிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பார்க்கும்போதே ஒரு நல்ல எனர்ஜி ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி பழைய பொம்மைகள் ஏதாவது நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.